ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் மோட்டிவேட்டர்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். உங்கள் லைஃபுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அமையும் நம்பிக்கையோடு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறோம். ஸோ காய்ஸ், நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணக்கூடிய அத்தனை வீடியோக்கள், குறிப்பாக நம்ம சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி ஃபியூச்சர் சார்ந்த அத்தனை வீடியோக்களும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான சூப்பரான ஸ்கீம் தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். மூத்த குடிமக்களுக்கான, அதாவது சீனியர் சிட்டிசனுக்கான, அதாவது நம்மளுடைய அப்பா அம்மா அல்லது நம்மளுடைய தாத்தா பாட்டி அவர்களுக்கான ஒரு சூப்பரான சேவிங்ஸ் தான் நம்ம சொல்லி வரோம். ஸோ இது சூப்பரான ஸ்கீம். இதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் புரியும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். உங்கள் ஃபேமிலி அண்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம இந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். ஸோ கைஸ், வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், 3 மாதத்துக்கு ஒரு முறை 10,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய இந்த மூத்த குடிமக்களுக்கான இந்த ஸ்கீம் பற்றின பக்கா டீட்டெயில் தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். ஸோ எஸ்சிஎஸ்எஸ் இந்த ஸ்கீமோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ இது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, அதை தாண்டி பேங்க்ஸ்லேயும் இருக்குது. இப்போ நான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட்லேருந்து எவ்வளோ பே பண்ணணும், எவ்வளோ ரிட்டர்ன் வரும், எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், வாங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கண்டினியூ பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த எஸ்சிஎஸ்எஸ், அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுடைய அக்கௌண்ட் ஓப்பனிங் பற்றி சொல்லிடுறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சராசரி தனிநபர் ஒருவர் 60 வயது பூர்த்தியான இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஆப்ஷன் என்னென்னா, ரிட்டையர்ட் சிவிலியனாக இருந்தால் 55 வயசு பூர்த்தியானாலே இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஒருவேளை ரிட்டையர்ட் டிஃபென்ஸில் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எபோவ் 50 வயது பூர்த்தியானாலே இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் சிங்கிள் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் தனிநபரும் அல்ல, யார் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய மனைவியார் மட்டுமே இதில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இணைஞ்சிக்க முடியும். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் மொத்தம் 4 டைப்பில் சொல்லியிருக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ டவுட்னா கேளுங்க கமெண்டில். ஸோ அடுத்தது டெபாசிட் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ டெபாசிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 1000 rupees டெபாசிட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 30 lakhs, அதாவது 30 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம். இது செக்ஷன் 18C டேக்ஸ் ஃப்ரீயோட தான் வருது. ஸோ இதை பற்றின எந்த டீட்டெயில்ஸ்னாலும் என்கிட்ட கமெண்டில் கேளுங்க, அல்லது நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மினிமம் 1000லேருந்து மேக்ஸிமம் 30 lakhs வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ஹை லெவல், அதாவது நம்ம சேவிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பேங்க்ஸாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், இன்னும் என்ன எதுக்குள்ளே போனாலும் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதாவது 8.2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ஹை லெவல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு டாப் மாடல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுப்பாங்கன்னா, வருஷத்துக்கு 4 டைப்பில் கொடுப்பாங்க. ஸோ அது நேராக நம்மளுடைய சேவிங் அக்கௌண்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய சேவிங் அக்கௌண்ட்டில் த்ரூவாக டெபாசிட் ஆயிரும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 4 டைம் அப்படிங்கிற பட்சத்தில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனுடைய மந்த் எப்படின்னா, March 31 ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட், June 30 செகண்ட் இன்ட்ரெஸ்ட், September 30 மூணாவது இன்ட்ரெஸ்ட், அண்ட் December 31 4வது இன்ட்ரெஸ்ட். ஒரு வருஷத்துக்கு 4 முறை நமக்கான வட்டி கிடைக்கும். ஸோ இது எந்த லெவல் எவ்வளோ கிடைக்கும், என்ன டீட்டெயிலுங்கிறது நான் ஃபைனலாக எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோசர், அதாவது இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இருக்கும். அதை நான் பின்னால் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாலே ஒரு வேளை நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு கிடைக்கும், ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் கிடைக்காதா அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ ப்ரீமெச்சூர் பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில விஷயங்கள்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா ஸ்கீம்லேயும் இத்தனை வருஷம் ஆகிருக்கணும், இத்தனை மாதங்களாக இருக்கணும், இவ்வளோ பே பண்ணியிருக்கணும், அல்லது இவ்வளோ பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கான நிபந்தனை எப்படி அப்படின்னா, ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு முன்னாலே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணீங்களோ அந்த தொகையை எடுத்துகிட்டு நகன்றலாம். ₹1 கூட நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது, புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு அந்த 2 வருஷத்துக்கு உள்ள, அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2 வருஷத்துக்கு உள்ள நம்ம இதில் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5% டிடக்ஷன் பண்ணுவாங்க. ஒருவேளை 2லேருந்து 5 வருஷத்துக்கு உள்ள, அதாவது 2 வருஷம் பூர்த்தி ஆகி 5 வருஷத்துக்கு உள்ள அப்படிங்கிற பட்சத்தில் 1% டிடக்ஷன் பண்ணுவாங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டில், புரிஞ்சுக்கிறீங்களா, பிரின்சிபல் அமௌண்ட்டில். ஸோ அடுத்தது அக்கௌண்ட்டுடைய டீட்டெயில்ஸ், அதாவது இது எத்தனை வருஷம் டெபாசிட் பண்ணணும், இதை தாண்டி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல
இந்த டெபாசிட் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 5 வருஷம் டெபாசிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த டெபாசிட் பண்ணக்கூடியவர் ஒரு வேலை இயற்கையாகவோ ஏதோ சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமானால் அதனுடைய நாமினி அவங்க கையில் அந்த பணம் டைரெக்டாக அக்கௌண்ட் மூலமாக அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அக்கௌண்ட் வந்து 5 வருஷம். ஆனால் அக்கௌண்ட் எக்ஸ்டென்ஷன் இதில் இருக்குது. அதாவது எப்படி பண்ணலாம் அப்படின்னா 5 வருஷம் பூர்த்தி ஆகிட்டு நம்ம வந்து நம்மளுடைய தேவைகள் எதுவுமே இல்லை, இன்ட்ரெஸ்ட் மட்டும் 3 மாதத்துக்கு ஒரு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதிலிருந்து கூட 3 வருஷம் வச்சு 8 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது கம்ப்ளீட்டாக 8 வருஷம்னு இல்லை, 5லேருந்து 6 வருஷமாகவும் பண்ணலாம், 6லேருந்து 7 வருஷம், இப்படி ஒவ்வொரு வருஷமாக நம்ம என்ன செய்யலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் சேம் இன்ட்ரெஸ்ட், அதில் எந்த குறைபாடும் கிடையாது. 8 வருஷம் முடியும் போதும் பட்சத்தில் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் பக்காவாக நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ கைஸ், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அக்கௌண்ட் ஓப்பனிங், டெபாசிட், இன்ட்ரெஸ்ட், ப்ரீமிச்சூர், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது எத்தனை வருஷங்கள் டெபாசிட் பண்ணணும், ஒருவேளை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எத்தனை வருஷங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு. புதுசாக பார்த்துருக்க நண்பர்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. நம்மளுடைய இந்த டீட்டெயில்ஸ், அதாவது இந்த சீனியர் சிட்டிசனுக்கான இந்த ஸ்கீமை உங்களுடைய தாத்தா பாட்டி, உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ஒவ்வொரு டைமும் இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக சொல்கிறோம். ஸோ கைஸ், வாங்க நம்ம இதோடைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் பக்காவாக உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதோட புரியுவாங்க. ஸோ ஒரு தனிநபர் 5 லட்சம் ரூபாய் கையில் லம்சமாக தொகை வச்சுருக்கார். ஒரு வேலை ரிட்டையர்மெண்ட் பேமெண்ட்லேருந்து ஒரு 5 லட்சமோ இருக்கலாம், அல்லது தன்னுடைய சேவிங்ஸ்லேருந்து ஒரு 5 லட்சம், ஏதோ ஒன்று ஒரு வழியில் ஒரு 5 லட்சம் ரூபாய், அது வந்து 30 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம் நம்மளோட எக்ஸாம்பிள். ஸோ இந்த 5 லட்சம் ரூபாவை சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணுறாருன்னு வைங்களேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வருஷத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 முறை நமக்கு என்ன செய்வாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வருஷத்துக்கு 4 முறைனா 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 3 மாதத்துக்கு 10,250 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நம்ப முடியுதா? பட் இதான் உண்மை. அதாவது 5 லட்ச ரூபாய் நம்மகிட்ட இருக்குது, டெபாசிட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் மட்டும் 3 மாதத்திற்கு 10,250 ரூபாய் கிடைக்கும். கிட்டத்தட்ட 4 ட்ரிப்பு, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறதுனால 41,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 41,000 ரூபா வட்டி வீதம் 5 வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2,05,000 ரூபாய் வட்டி மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் 5 லட்ச ரூபாய் சேர்த்து 7,05,000 ரூபாய் நம்ம எடுத்துகிட்டு நிறைய கட்டிடலாம். ஒருவேளை நமக்கு இப்போ தேவையில்லை, நம்ம பையனுக்கு தேவையில்லை, நம்ம பின்னால் பார்த்துக்கலாம், கொஞ்சம் இருக்கட்டுமே, நம்ம கையிலேருந்து செலவாகும் அப்படின்னா இருக்கும் பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கும் பட்சத்தில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 8 வருஷம் கூட 3 வருஷம் போட்டோம் அப்படின்னா வட்டி மட்டும் 3,28,000 ரூபாய், கிட்டத்தட்ட 3,50,000 லட்ச ரூபாய் வட்டி மட்டும் கிடைக்கும். இது போக, அதாவது நம்ம கட்டின 5 லட்ச ரூபாய்க்கு 3,50,000 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ஆக மொத்தம் 8,28,000 ரூபாய் நீ என்ன செய்யலாம், நீட்டாக நம்ம எடுத்துகிட்டு நகர்ந்து போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹை லெவல் இன்ட்ரெஸ்டான இந்த ஸ்கீம் உங்களுக்கு நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய தாத்தா பாட்டி இந்த ஏஜில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டேரெக்டாக நீங்கள் என்ன செய்யலாம், கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த மாதிரியான எதிர்காலத்துக்கு தேவையான சேவிங்ஸ் டீட்டெயில்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்சூரன்ஸு, குறிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பதிவோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அதாவது எல்லா ஸ்கீமும் டீட்டெயில்ஸும் நான் லிங்காக கொடுத்துருக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கண்டிப்பாக புரியும். ஸோ கைஸ், தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு வர டீட்டெயில் பார்த்துக்கிட்டே வாங்க. எனக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கைஸ், இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோ குறிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய கிராண்ட்ஃபாதர், கிராண்ட் மதர் அவங்களா இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.